நல்ல படம். தியேட்டரில் வந்து பாருங்கள். கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான், நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச ஒரு பார்ட் என்னன்னு சொல்கிறேன். இன்டர்வெல்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சீன் ஒன்று நடக்கும். அதில் பத்ரான்ற ஒரு கேரக்டர் வருவாங்கங்க. செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்விஸ்ட் எதிரே பார்த்துருக்க மாட்டோம். அதுவும் அந்த ஒரு பர்சன் அப்படி சைக்காட்டிக்காக செம்மையாக நடிச்சிருப்பாங்களான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது இல்லை. ஸோ செம்மையாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் இது ஒரு டெபியூட் ஆக்டர் ஃபிலிம் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எடுத்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் மியூசிக் இஸ் அமேசிங். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே சரி ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. பிஜிஎம்ஸ் வந்து போர் அடிக்காத மாதிரி அப்படியே என்டர்டெய்னிங்காகவே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு செம்ம பேக்கேஜ். நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்டோரி செலெக்ஷனே வந்து வர வர வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி நான் பார்க்குறேன்? எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஜானர் பண்ணுங்க. அண்ட் நம்ம பண்ணுற படம் தான் ஆடியன்ஸ்க்கு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. ஒரு படம் நான் பண்ண தரமணி, ராக்கி, அஸ்வின்ஸ், ஜெயிலர், இப்போ வந்து இந்திரா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே வந்து இந்த படத்தை டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு த்ரில்லர் ஃபிலிம் கொடுத்துருக்கோம். அண்ட் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், எந்த விதத்துலையும் டிஸப்பாயிண்ட் ஆகாது. அதுக்கு என்னோட கேரண்டி. ஆக்ஷன் சீக்வன்சஸ், இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ், இன்டர்மிஷன் அண்ட் கிளைமேக்ஸில் 2 ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அது எனக்கே அது பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கோம் அதில். அண்ட் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் ஹவ் கம் அவுட் பியூட்டிஃபுல்லி. எல்லா சாங்ஸுமே ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்கு. அண்ட் நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், உங்களுக்கு எனக்கு வந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். சூப்பராக இருந்துச்சு. காஸ்டிங் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா ரோலும் சூப்பராக இருந்துச்சு. வசந்த் ரவி சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா அப்லிஃப்ட் பண்ணி விட்டுருச்சு படத்தை. டு த பாயிண்ட் கிறிஸ்பாக இருந்துச்சு. லேகே இல்லை எந்த படத்துலையுமே. இந்த ஆர்ஆர் வந்துட்டு நல்லா லிஃப்ட் பண்ணி விட்டுருச்சு. சாங் பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவர் இந்த ரோலில் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃபில் வந்த வில்லனும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த ரோலுக்கு. வைலன்ஸ் அவ்வளோ அதிகமாக இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் டெஃபினெட்லி மஸ்ட் வாட்ச். சூப்பராக இருந்துச்சு. கரெக்டான இடத்துல தான் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். படத்தில் ஒரு லாகுமே இல்லை. சூப்பராக ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிறிஸ்பாக இருந்துச்சு. டு த பாயிண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி மியூசிக்கல் த்ரில்லர் மாதிரி அவர் ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாரு. ஸோ மியூசிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன லைட்டாக ஸ்டார்டிங்கில் ராட்சசனோட வாடகை கிடச்சிது. தெரியாத 2 ஸ்டோரி பேட்டர்னும் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். சாங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ. மூவி நல்லா இருந்தது. மியூசிக்ஸ்லாம் நல்லா இருந்தது. நல்ல த்ரில்லர், சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் வாட் நெக்ஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் வெயிட் பண்ண அந்த ஒரு மூமெண்ட் இருந்தது. நல்ல ஃபீல் இருந்தது. அண்ட் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. வசந்த் ரவி ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபேமிலி பேஸ்டு தான். நம்மளுக்கு அந்த ஒரு முகம் சொல்லிக்கிற விஷயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்குற மூவி தான் இது. யாருக்கும் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்லாம் இல்லை. எல்லாரும் பார்க்கலாம். குழந்தைங்கலேருந்து பெருங்கலேருந்து எல்லாம் பார்க்கலாம். வயலன்ஸ் நல்லாவே கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாராலையும் பார்க்கக்கூடிய மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஃபைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி செட்டில்டாக கரெக்டாக இருந்தது. ஒரு ஓவர் சீன் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்தது. ரியாலிட்டியாக இருந்தது. நல்லா இருக்குது. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லு படம் நல்லா இருக்குது. இயல்பாக நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது படத்தில். நல்ல ஒரு பிளாட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது லாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? லேக் எதுவும் இல்லை. படம் அது அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக தான் நல்லா தான் இருக்குது படம். சாங் பெருசாக இல்லை. ஒரு 2 சாங் தான் இருக்குது. ஒன்று எமோஷ்னலாக போயிடும், இன்னொன்று ஒரு லவ் சாங் தான். ஸோ அது ஒரு ப்ளஸ். இன்னொரு 2 கேரக்டர் வருது படத்தில். அவங்களோட இது நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்.